ஒன்னும் சொல்லவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. தளபதி கடைசி படம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. கலங்க வச்சுட்டாரு தளபதி. முடியல சத்தியமா. புரிஞ்சுக்க முடியுது நண்பர்களே, புரியுது உங்களுடைய வேதனை, உங்களுடைய அழுகுரல் எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியுது. நானும் உங்களை மாதிரி தான். விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பேன் இண்டியன் சூப்பர் ஸ்டார் ஆகணும், பேன் இண்டியன் பாக்ஸ் ஆஃபீஸ் மான்ஸ்டர் ஆகி தமிழ் சினிமாவை கொண்டு போய் உலகத்தின் உச்சத்தில் உட்கார வைக்கணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டேன். ஆனால் அவர் என்னடான்னா தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்து இப்போ நம்ம உயிரை எடுத்துகிட்டு இருக்கிறாரு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், ரசிகர்களுடைய அழுகுரல், அவர்களுடைய வேதனை இதெல்லாம் ஒரு பக்கம் புரிஞ்சிக்க முடிஞ்சாலுமே கூட இன்னொரு பக்கம் நம்முடைய அமைச்சர்களுடைய கூக்குரல் ஒரு பக்கம், அது தாங்க முடியல. நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி நம்முடைய அமைச்சர் கைத்தறித்துறை அமைச்சர் வந்து விஜய் பாலாஜி அவர்கள் விஜய் அவர்களுடைய முகத்தையெல்லாம், பேனரில் இருக்கிற முகத்தையெல்லாம் தடவிக்கிட்டே போகிறாரு பாவம். சிவாஜி அவர்கள் படையப்பா படத்தில் லாஸ்ட்டில் அந்த தூணை கட்டி பிடிச்சிட்டு அழுவார் பாருங்க, அந்த மாதிரி அழுதாரு. உண்மையிலே மனசு உடஞ்சி போச்சு. இன்னொரு பக்கம் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் முகமது ஃபர்வேஸ் அவர்கள் தியேட்டரில் உட்காந்து அவர் குலுங்கி அழுகிறத பார்க்கும்போது உண்மையிலே அந்த தியேட்டரில் இருக்கிற ரசிகர்கள் எல்லாம் அவரை பார்த்து விஜய் ரசிகர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஸ்க்ரீன் அளவுக்கு தண்ணி தேங்கி நிற்கிதாங்க இவங்க விட்ட கண்ணீர். அந்த அளவுக்கு பாவம் உண்மையிலே பார்க்கும்போது அவ்வளோ வேதனையாக இருக்குது. அப்புறம் இங்கிட்டு திரும்பினா இங்கிட்டு குலுங்கிட்டு இருக்கிறாரு. ஏன்பா சிரிக்கலப்பா, அழுதுகிட்டு இருக்கிறேன். சரி ஏன்பா அழுவுற? நான் அப்படி அழுவலைன்னா பக்கத்தில் ஒருத்தர் என்னோட மிச்சமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா ஒன்று புதுக்கோட்டையை சேர்ந்த அமைச்சர் அப்படிங்கிறதுனால இப்போ தான் புதுக்கோட்டையிலிருந்து அதிமுகவில் ரெட்டையில நின்று ஜெயிச்சு அந்த எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணி டிவிகேல போய் ஜாயின் பண்ணியிருக்காரு இல்லைங்களா நம்முடைய விஜயபாஸ்கர் அவர்கள். அவர் அதை பார்த்துருப்பார் கண்டிப்பாக. அடங்கொய்யால என்னடா இப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான், விட மாட்டேன், அடுத்த ஷோக்கே போகிறேன், போய் கத்தி கதறி உருண்டு புரண்டு ஒரு பர்ஃபார்மன்ஸை போடுறோம் பாரு அப்படின்ற மாதிரி அவர் நேரம் ரெடியாக இருப்பார். நேரம் அநேகமாக தியேட்டர் வாசலில் அங்கே பிரச்சனை பண்ணுறதுக்கே விஜயபாஸ்கர் அவர்கள் ரெடியாக இருப்பார்னு நினைக்கிறோம். இப்படியாக நம்முடைய அமைச்சர்கள் முதற்கொண்டு நம்முடைய தாவேக்காவுடைய தோழர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா முடியல அவங்களால. ஒன் லாஸ்ட் டான்ஸுங்க. எப்படிங்க இதுக்கு மேலே எங்கெங்க இவரை போய் நாங்கள் பார்க்குறது தியேட்டரில் அப்படின்ற மாதிரி. ஏன்னா தளபதி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா சினிமாவை விட்டு இராணுவத்துக்கு போயிட்டார். இதுக்கு மேலே அவரை பார்க்க முடியுமோ முடியாதோ. ஏன்னா பார்டரில் நின்று துப்பாக்கி வச்சு சண்டை போட போயிட்டுருக்குறாரு. அழாதீங்க. நீங்கள் அழுவுறது உண்மையிலேயே பார்க்க முடியல, தாங்க முடியல, சகிக்க முடியல. தயவு செஞ்சு அழாதீங்க. நேற்று 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய சிஎம் சார் அவர்கள் IAS IPS உள்ளிட்ட பல அதிகாரிகளெல்லாம் ஒட்டுமொத்தமாக அழைச்சிக்கிட்டு போயிட்டு தியேட்டரில் உட்காந்துக்கிட்டு அந்த ஜனநாயகன் படத்தை போட்டு அந்த ஒன் லாஸ்ட் டான்ஸ் அவரே பார்த்துட்டு வந்திருக்காரு. மறுபடியும் அது பத்தாது அப்படின்ட்டு நான் நடித்த படத்தை இன்னொரு வாட்டி நான் பார்க்குறேன்டா அப்படின்ட்டு இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா தன்னுடைய மீதி இருக்கக்கூடிய தன்னுடைய அமைச்சர்கள் தன்னுடைய அந்த சகாக்களையெல்லாம் கூட்டிகிட்டு மறுபடியும் 2வது வாட்டி திரைப்படத்துக்கு போயிருக்காரு. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு எமோஷ்னலான மூமெண்ட்டாக இருக்குது. இன்னொரு விஷயம், படத்தில் பார்த்திங்கன்னா இந்த விஜய் அவர்களுடைய அந்த போஸ்டர், அந்த பேனர், அதே மாதிரி அந்த ஸ்க்ரீனில் விஜய் அவர்கள் முதலமைச்சராக இப்போ இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோலாம் போட்டு ரொம்ப எமோஷ்னலான ஒரு பாட்டெலாம் போட்டுட்ருக்குறாங்க. யார் பெற்ற மகனோ அப்படின்ட்டுலாம் பாட்டு போட்டுட்ருக்குறாங்க. எனக்கு புரியல. அந்த கத்தி படத்தில் வரக்கூடிய அந்த கதிரேசன் கேரக்டர் உண்மையிலே எங்கே பிறந்தாரு, யார் அவருன்ட்டு ஒன்றுமே தெரியாது. அதனால் அந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த படத்தில் அந்த படம் முடியும் போது யார் பெற்ற மகனோ அப்படின்லாம் போட்டாங்க. ஆனால் இவங்க என்னடானா அந்த பாட்டை எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம தளபதிக்கு போட்டு யார் பெற்ற மகனோ, யாரோ எவரோ யார் பெற்ற பிள்ளையோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. எப்பா அவர் வேறு யார் பெற்ற பிள்ளையும் இல்லை, நம்ம SAC சாரும் நம்ம ஷோபா மேடமும் பெற்ற பிள்ளை தான். அதனால் யார் பெற்ற பிள்ளையோ அப்படின்ட்டுலாம் பாடாதீங்க. ஒன்றும் இல்லை, அமைச்சர் முகமது ஃபர்வேஸ், அமைச்சர் விக்னேஷ், அமைச்சர் விஜய் பாலாஜி இவங்களாலேயே தாங்க முடியாமல் இப்போ இப்படி வெடித்து செதறி அழுறாங்க அப்படின்னா நம்ம புஷியார் நிலைமையை கொஞ்சம் நினச்சி பாருங்க. அந்த மனசு என்ன பாடுபடும். இவங்களாவது யார், எங்கேயோ இருந்தவங்க அப்பப்போ வந்து பார்த்துட்டு போனவங்க. ஆனால் புஷி யார், எப்போவுமே கூடவே இருந்து இட்டுன்னு வந்த புஷியோட மனசு எப்படி வெடிச்சு செதறி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ஆறுதல் சொல்ல முடியுமா? யாராவது இதுக்கு ஆறுதல் சொல்லி அதை சரிப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் முடியாது. அவங்க இதுக்காக 12 நாள் துக்கம் அனுசரிப்பாங்க, மௌன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் நார்மல் ஸ்டேஜுக்கு அவங்க வருவாங்க. அதனால் அந்த துக்கம் அனுசரிக்கிற நாளை வந்து விட்டுறணும். நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போ வீட்டில் ஏதாச்சும் இலை உழுந்து போச்சுன்னா அவங்க வந்து சில நாட்கள் துக்கம் அனுசரிச்சதுக்கப்புறமா தான் அவங்க நார்மலுக்கு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதை விட்டுறணும். சரிங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா முந்தா நேற்று தான் நம்ம பார்த்தோம், காவிரி நடுவன் மன்றத்தில் முக்கியமான பிரச்சனை போயிட்டுருக்குது. தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரக்கூடிய முக்கியமான பிரச்சனை.
நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் புசியானது தப்பு ரொம்ப தப்பு. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் போயிட்டு நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் புசியானந்த் போயிட்டு டெல்லியில் இந்த காவிரி நடுவண் மன்றத்தில் போய் இருக்கணும்னு நம்ம எதிர்பார்த்தோம் பாரு, ரொம்ப தப்பு. புரிஞ்சுக்கிட்டோம், இப்போ புரியுது. எல்லா அமைச்சர்களும் வந்து எங்களுக்கு ஒரு 3 மணி நேரம் லீவு கொடுங்க அப்படின்ட்டு வந்து கெஞ்சினாங்கல்ல, அதுக்கான அர்த்தம் இப்போ புரியுது. அந்த வேதனைகள்லாம் புரிஞ்சிக்க முடியுது. ரைட்டு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டெல்லியில் மிகப்பெரிய போராட்டங்கள், அதாவது நீட் தேர்வில் வந்து மிகப்பெரிய முறைகேடு நடந்துருச்சு அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தி அங்கே போலீஸ்கிட்ட தடியடி வாங்கி என்ன பண்ணாலும் இந்த இடத்த விட்டு நாங்கள் போக மாட்டோம் அப்படின்ட்டு அந்த கரப்பாம்பூச்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்து போராடிட்டு இருக்குது ஒரு குட் காஸ்கா. அதுவாங்க முக்கியம், அதுவா முக்கியம். அது நீட்டுக்கு இருந்தால் கடந்துட்டு போகுது, வந்தால் வருது, போனால் போகுது, இல்லை முறைகேடு பண்ணால் பண்ணி தொலையுது, நமக்கு அதுவா முக்கியம். ஒன் லாஸ்ட் டான்ஸுங்க, இதுதாங்க முக்கியம் இல்லையா? கரெக்டு தானே? அதனால் இதை முதல்ல பார்க்கணும். அதனால தான் பாருங்கள், நம்ம சேலம் பார்த்திபன் இருக்கார் இல்லையா, தமிழன் பார்த்திபன், போக்குவரத்து துறை அமைச்சர், அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க இந்த விஷயத்தை பற்றி. அங்கே நீட்டுக்காக வடக்கில் அந்தளவுக்கு போராடிட்டு இருக்கிறாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார், ஏங்க அது அவங்க பார்த்துக்குவாங்கங்க, அது ரொம்ப முக்கியம் கிடையாது, அது அவங்க பார்த்துக்குவாங்க. இப்போ நாளைக்கே தமிழ்நாட்டில் நீட் எக்ஸாம் நடத்த போகிறாங்க அப்படின்னா சங்ககிரி மாணவர்கள் தேர்வு எழுதுவாங்களான்னா எழுதுவாங்க, பாதிக்கப்படுவாங்களான்னா பட்டுட்டு போட்டோம். ஏன் தளபதிக்காக அதை கூட பாட முடியாதா? அவ்வளோ சுயநலமா? இங்கே என்ன நடக்குதோ அதைத்தான் நம்ம பார்க்கணும். டக்குன்னு அதை பார்க்கும்போது நான் என்ன நினச்சிட்டேன் அப்படின்னா, பார்த்தீங்கன்னா நம்முடைய தோழர்கள், தாவேக தோழர்கள், நம்முடைய விஜய் அவர்களுடைய ரசிகர்கள், விஜய் அவர்களுடைய நெஞ்சில் குடியிருக்கும் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே முட்டி போட்டுட்டு நடந்து போகிறாங்க. எதுக்காக? இந்த படம் வெள்ளி விழா காண வேண்டும், ஜனநாயகன் ஹிட் அடிக்கணும் அப்படின்றதுக்காக முட்டி போட்டு நடந்து போய் ஒரு வேண்டுதல். அதுக்கப்புறம் மண் சோறு, அதாவது தரையில் சோத்தை போட்டு அது மேலே எவெல்லாம் காலை வச்சு நடந்து போனானோ அல்லது எதையெல்லாம் போய் மிதிச்சுக்கிட்டு வந்து அது மேலே நடந்து போனானோ அதெல்லாம் தெரியாது. மொத்தத்தில் அந்த தரையை சும்மா அப்படி அப்படின்னு கூட்டி விட்டு அது மேலே சோத்தை போட்டு அதில் குழம்பு ஊற்றி சும்மா குழப்பி அடித்தாங்க பாருங்கள். எதுக்கு? தளபதியுடைய ஜனநாயகன் படம் ஓடணும். கரெக்டு தானே? நியாயம் தானே? அதில் என்ன தப்பு இருக்குது? அதில் என்ன தவறு கண்டீர்கள்? அதனால தான் நாங்கள் போயிட்டு அரசு பள்ளி காம்பவுண்டில் கேட்லலாம் போயிட்டு ஜனநாயகன் போஸ்டரை ஒட்ட வச்சுட்டு வந்தோம். அது மட்டுமா பண்ணோம்? ஒரு காமராஜர் ஃபோட்டோவும் இருந்துச்சுங்க. யார்? எங்களுடைய கொள்கை தலைவர்களில் ஒரு முதன்மையான தலைவர். அதுவா முக்கியம்? அவராங்க ரொம்ப முக்கியம். இப்போ ஜனநாயகன் தளபதி முக்கியம். ஆனால் என்ன பண்ணு, அந்த காமராஜருடைய பேனரை தூக்கி அப்படி குப்பையில் தூக்கி வீசிட்டு வெய்யிடா விஜய் பேனரை, ஜனநாயகன் பேனரை வெய்யிடான்னு வச்சோம். எங்களுக்கு காமராஜர், எங்களுக்கு வந்து வேலு நாச்சியார் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் இருக்கிறாரு பாருங்க. யார்? அந்த மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ், அவர் இல்லை, அதுக்கு அந்த ஆண்டு ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, தளபதி. அவர் தான் எங்களுக்கு காமராஜர், அவர் தான் எங்களுக்கு அம்பேத்கர், அவர் தாங்க எங்களுக்கு வேலு நாச்சியார். அதனால் இது எதுக்கு, இது தூக்கி குப்பையில் போடுங்க அப்படின்ட்டு தூக்கி போட்டோம். எப்படிப்பட்ட நாள் இது! வாட் அ செலிப்ரேஷன்! இப்படியாக நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சர் தமிழன் பார்த்திபன் அவர்கள் இதைத்தான் சொல்ல வருவாருன்னு நினைச்சேன். ஆனால் கொஞ்சம் கூட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத பர்சன் என்ன பேசிட்டு இருக்கிறாரு? சங்ககிரியில் புது பஸ் ஸ்டாண்டு கட்டிட்டாங்களாம், அதுக்கு அதிகமாக பஸ் வர மாட்டேங்குதான். அதான் பெரிய பிரச்சனை. சங்ககிரி 1000 பிரச்சனை இருக்கு, புது பஸ் ஸ்டாண்டு பஸ் வரலன்னு இருக்காங்க, அதுக்கு நடவடிக்கை எடுத்து அதை போய் பேசிக்கிறேன். மற்ற அமைச்சர்கள்லாம் பாரு, எல்லாம் உங்க கூட தான் இருக்கிறாங்க, உங்க கூட தானே சுற்றிட்டு இருக்கிறாங்க. புசியானந்தை பாரு, அங்கே ஒரு விஜய் பாலாஜியை பாரு, எப்படி எவ்வளோ சீரியஸாக இருக்கிறாங்க. நீ என்னமா விளையாட்டுத்தனமாக வந்து சங்ககிரி பஸ் ஸ்டாண்டு பஸ் வரலான்ட்டு சும்மா தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி தான் கோவப்படுவாங்க விஜய் ரசிகர்கள் பார்க்கும்போது. அதனால் எது முக்கியமோ அதை பேசணும். வடக்கு அது கிடக்குது, அது நீட்டாகுது. இந்த பக்கம் அது தமிழ்நாட்டில் அது என்னவோ நடந்துட்டு போகுது. இன்னி கூட பையனை அடித்து அந்த பையன் போய் ஹாஸ்பிட்டலில் படுத்து கடைசியில் இறந்தே போயிட்டாங்கிற மாதிரி செய்து. அதாங்க முக்கியம். ஆட்டத்தை போடுமாமே அப்படின்ட்டு போட்டோம் பாருங்க ஒரு ஆட்டம், இதுதான் முக்கியம். எப்படி ஆட்டம் நல்லா இருக்குதா, செலிப்ரேஷன் இப்படி நல்லா இருக்குதா, இதுதான் முக்கியம். அது கிடக்குது பக்கம். இதெல்லாம் தான் வேதனை அப்படின்ட்டு பார்த்தா வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சற மாதிரி தளபதியோட கடைசி படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து விட்டாங்க. 18+, 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் பார்க்க முடியும்ட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற வாண்டுங்களை எப்படி சமாளிக்கிறது? அவங்களாம் வேறு குதிப்பாங்களே நாங்கள் படம் பார்க்கணுன்ட்டு. அப்போ என்ன பண்ணுறது? பரவாயில்ல, அது சர்டிஃபிகேட்னா இருக்கட்டும், இல்லை 18+ கான்டென்ட்டாக இருக்கட்டும், எங்கள் தளபதி எல்லாத்துக்கும் மேலடா. தளபதி மிஞ்சினது ஏதாவது இருக்குதா? நாங்கள் என்ன பண்ணுவோம்? கை குழந்தைய தூக்கிட்டு நாங்கள் உள்ளே போவோம். ஆமாம், உள்ளே வந்து எல்லாரும் கத்துவாங்க, கூச்சல் போடுவாங்க, ஆர்ப்பரிப்பாங்க. நம்முடைய தளபதியோட தோழர்களை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? பரவாயில்ல, கற்றுட்டும். அந்த டிடிஎஸ் சவுண்டு சும்மா கிட்டின்னு ஒரு பக்கம் சவுண்டு போடட்டும். குழந்தை கத்துனாலும் சரி, கதறினாலும் சரி, அழுதாலும் சரி, காதே பிச்சுக்கிட்டு போய் காது செவிடானாலும் பரவாயில்ல, கை குழந்தைய நாங்கள் அப்படித்தான் தூக்கிட்டு போவோம். ஆமாம் அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஒரு கொள்கை பிடிப்பில் உறுதியாக இருக்கிறாங்க நம்முடைய பெண் ரசிகைகள். அதுவும் அந்த கை குழந்தையை தூக்கிட்டு தியேட்டருக்குள்ளே போகிற அந்த உலகத்தரமான தாய் யார் தெரியுமா?
நம்முடைய திருவிக நகர் எம்எல்ஏ பல்லவி, நீங்களும் பார்த்துருப்பீங்களா பல ரீல்ஸுகளில் எங்கே போனாலும் குழந்தைய தூக்கிக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த பல்லவி அவர்கள். அதாங்க முக்கியம், அதாங்க தளபதி மேலே இருக்கிற பற்றுன்னா அதான் தளபதி. தான் மட்டும் தளபதியை பார்த்து என்ஜாய் பண்ணால் பத்தாது, அந்த குழந்தையும் தனக்கு கிடைத்த இன்பம் அந்த குழந்தைக்கும் கிடைக்கணும் அப்படின்ட்டு தூக்கிட்டு போகிறாங்க பாருங்க. அந்த தாயுடைய அந்த பாசம் உங்களுக்கு யாருக்காவது புரியுதா? எவ்வளோ ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம். நேற்று கூட ஒரு அம்மா புலம்பிட்டு இருந்தாங்க பாவம். என்ன அப்படின்னா, என் மகனை நான் கூட்டிகிட்டு போகணுன்னு அவ்வளோ ஆசையாக இருந்தேன் தளபதியோட கடைசி படத்துக்கு, சர்டிஃபிகேட் கொடுத்துட்டீங்களே பாவீங்களா அப்படின்ட்டு சாபோடாத குறையாக பேசிட்டு இருந்தாங்க. இதுவல்லவா தன்னுடைய மகனுக்கான ஒரு தாயுடைய பரிதவிப்பு. அந்த பரிதவிப்பு உங்கள் யாருக்காவது புரியுதா? புரியாது. யாருக்கு தெரியுமா புரியும்? பெண் அணில்களுக்கு மட்டும்தான் புரியும், வேற யாருக்கும் புரியாது. ஏன்னா நீங்கள்லாம் கல் நெஞ்சக்காரங்க, உங்களுக்கெல்லாம் இறக்கம் கிடையாது, மனசாட்சி கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதனால் ஒன் லாஸ்ட் டான்ஸு எங்களை ஆட விட்டுருங்க, ஒன் லாஸ்ட்டு மூவி எங்களை பார்க்க விட்டுருங்க, எங்களை அழ விட்டுருங்க. அழக்கூடாதுன்னு மட்டும் எங்களை சொல்லாதீங்க, எங்களால் அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் எங்களை விட்டுருங்க. நாங்கள் திருப்பி இதெல்லாம் முடிஞ்சு அந்த நான் சொன்ன மாதிரி அந்த 12 நாள் அந்த காரியம் அந்த 12 நாள் அந்த துக்க நாட்கள் முடிஞ்சு நாங்கள் மறுபடியும் நார்மலாகி வருவோம். அப்புறம் நம்ம மற்ற பஞ்சாயத்தெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நம்முடைய அணில்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. பார்க்குறதுக்கு வருத்தமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் நான் பேசணும் அப்படின்னா நானும் அழுதுருவேன். அது மட்டும் இல்லை, குறிப்பாக சொல்லணும்னா இந்த பெண் அணில்கள் பற்றி நான் பேசணும்னு வச்சுங்களேன், அவங்க கொடுத்த பல பேட்டிகள்லாம் இருக்குது. அதுலேயும் ரீசெண்டாக ஒரு பெண் கொடுத்த பேட்டி பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, பல பேர் சமூக வலைதளங்களில் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, அதாவது திறமைக்கான பரிசு அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அது என்னன்ட்டு நான் முழுமையாக சொல்ல விரும்பலை, பல பேர் அதை பார்த்துருப்பீங்க. அது என்ன திறமை, என்ன பரிசு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் நான் பேசினேன் அப்படின்னா நான் எமோஷன் ஆயிடுவேன், என் வெள்ளை சட்டை கண்ணீர்களை நனைஞ்சு போயிடும், அப்புறம் அது நல்லா இருக்காது, எனக்கு ரொம்ப சங்கடமாக போயிடும். அதனால் இத்தோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிட்டு அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.